Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க சொன்னது போலவே ஆந்திரா பகுதியில் புயல் கரையை கடக்க போகுது. இப்போ எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு, எந்த நேரத்தில் புயல் கரையை கடக்க போகுது, அந்த மணிக்கு அந்த காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, எக்ஸாக்டா எப்போ கரையை கடக்கும்? கண்டிப்பா. இப்போ மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, நெருங்கிடுச்சு. நான் இப்ப பேசிட்டு இருக்கப்ப 60, இன்னும் 1 மணி நேரம்னா 50,000. கிட்டத்தட்ட கரையை கடக்கக்கூடிய இடத்துக்கு நெருங்கிடுச்சு. காக்கிநாடாவில இருந்து 120. காக்கிநாடா என்பது வடக்கே இருக்கு, அதனால அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம மசூலிப்பட்டினத்தை தான் இன்னும் எடுத்துக்கணும். மசூலிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய, மசூலிப்பட்டினத்திற்கு சற்று கிழக்கு புறம் இருக்கக்கூடிய நர்சாபூர் என்கின்ற இடத்துல தான் இது கரையை கடக்க போகிறது. நர்சாபூர்னா அது ஒரு கோதாவரியோட ஒரு கிளை, ஒரு பெரிய மிகப்பெரிய தான். அதாவது ஏனாம்ல கரை கிடக்கிறது கோதாவரி, ஏனாம்ல கரை கிடக்கிறது கோதாவரி, மசூலிப்பட்டினத்துல கரை கிடப்பது கிருஷ்ணா. இந்த கோதாவரி கரை கடக்கக்கூடிய இடத்துக்கும் கொஞ்சம் தெற்கு புறமாக இருக்கக்கூடியதுதான் அமலாபுரம், அதற்கு தெற்கு புறமா இருக்கக்கூடியதுதான் நர்சாபூர், பீமவரம். ஆனால் இந்த ராஜோர்னா அது புயல் கண் கரையை கடக்கக்கூடிய இடம். ஆனா இது விட்டம் ரொம்ப அதிகம். மசூலிப்பட்டினத்திலிருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் இதோட காற்றோட சீற்றம் இருக்கும். கரையை கடக்கும் பொழுது புயலாகத்தான் கரையை கடக்கும். தீவிர புயல் என்பது செயலிழந்துரும். இப்ப கரையை நெருங்கினோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல செயலிழந்துரும். ஒரு வலுவான நீரோட்டத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீரோட்டத்தை அது பயணிக்கல, அதுவா நீரோட்டத்தை இழுத்து வச்சுட்டு இருக்கு. இப்ப ஆழம் குறைந்த பகுதி அங்க நீரோட்டம் பயணிக்காது. ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேல போகும்பொழுது கண்டிப்பா அதுல நீரோட்டம் இல்லை. ஆழம் குறைந்த ஒரு பகுதி அங்க போனோன்னு செயலிழந்துரும். வெப்பநிலை கிடைக்காது. தரையேறும்போது முற்றிலுமா செயலிழந்துரும். இப்ப கடலுக்குள்ள இருக்கிற காரணத்தினாலதான் 65-70 கிலோமீட்டர் வேகத்துல காத்து இழுக்குது. கடலுக்குள்ள காற்று இழுக்கப்படுது. கடல்ல இருந்து கொண்டு தரை காற்றை ஈர்க்கிறது. இன்னும் புயல் கரையை கடக்கல. கிட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 12 கிலோமீட்டர் நகருது. அப்ப இந்த இருக்கக்கூடிய இந்த 50 கிலோமீட்டரை இன்னும் ஒரு 2.5-3 மணி நேரத்திலே நகர்ந்துரும். அப்ப வெளி சுற்று கடக்க தொடங்கி விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இதோட விட்டம் அதிகம் என்பதனால மையம் கடப்பதற்கே இதோட மைய பகுதியும் 100 கிலோமீட்டர், கண் பகுதியே 100 கிலோமீட்டர், அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் முற்றிலுமாக உள்ளே நகரணும்னா கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை 2 மணி ஆயிடும். மொத்தமா இது அந்த இடத்தை விட்டு நகரணும்னா 2 மணிக்கு. இப்போது 2 மணிக்கு புயல் எக்ஸாக்டா கடந்துரும். நீங்க சொல்லக்கூடிய அந்த பகுதியில எல்லாம் போயிடும். ஆமா, வெளியாகி விடும். 2 மணிக்கு ஒட்டு மொத்தமா அந்த இடத்தை விட்டு வெளியாயிடும். ஆனால் இந்த புயல் கரையை நெருங்கும் பொழுதுதான் அதிகமான காத்து இருக்கும், அப்புறம் செயலிழந்து விடும் என்பதனால இப்ப என்ன காத்து இருக்கோ அதுதான் புயல் அடிக்கும் போதும் காத்து. இப்ப கடலுக்குள் காற்று போகுது, அப்புறம் அப்போ செயலிழந்துடும். அப்போ கரை கடக்கும் போதும் அதே காத்து தான் இருக்கும். 80 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் வேகத்துல காத்து தான் இருக்கும், பெருசா இருக்காது காத்து. இப்பவே மரங்கள்லாம் விழுகிறது. அப்ப கரையை கடக்கும் போது நிறைய மரங்கள் விழுமோ அப்படின்னு நினைக்கலாம். இப்ப நிறைய மரங்கள் விழுது, மின்கம்பம் உடையுது, உடைஞ்சிட்டு இருக்கு. அங்கிருந்து வந்துக்கூடிய தகவல்லாம் வருது. அது மரங்கள் ஓடியதான் செய்யும். 70 கிலோமீட்டர் வேக காற்று அடித்தா மரக்கிளைகள் விழுந்து மின் கம்பி மேல விழுந்தா மின் கம்பி அதை டைட்டா இழுக்கும் போது 2 மரமும் உடைஞ்சிரும். மரம் உடையும், இல்லைன்னா மரத்தை மின் கம்பத்தை வேரோட சாய்ச்சிரும். ஆகவே இப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தாலும் புயல் கரையை கடக்க போற இடத்துல இந்த அளவுக்கு காற்று இருக்காது, கொஞ்சம் செயலிழந்து தான் கரையேறும். நீங்க ஏற்கனவே நம்மளுடைய பேட்டியில சொல்லியிருந்தீங்க சார், இப்போ அங்க ஆந்திராவில அதிகப்படியான கனமழை இருக்கும் அப்படின்னு நம்ம கடந்த நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். இப்போ நைட்டு நள்ளிரவு நீங்க சொன்னது மாதிரியே கடக்க போகுது. அந்த டைம்ல எதுவும் கனமழைக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரி வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்ப நீங்க காற்றினுடைய வேகம் 75-80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நீங்க சொல்வதன் மூலமாக. எப்படி இருக்கும் அப்போ ஆந்திரா பகுதி? இந்த புயலால் காற்று பாதிப்பு பெரிதா இருக்காது. ஆனா நீங்க மரங்கள்லாம் படங்களை பார்க்கும்போது ஏதோ பெருசா பாதித்தது போல் தெரியும். ஒரு மரம் ஒரு கார் மேல விழுந்தாலே அதுவே பெரிய மீடியால ஓடிட்டே இருக்கும், ஒரு நசுங்கிடுச்சு, அது பெரும் புயலா தெரியும். ஆனா இந்த புயலால் காற்று பாதிப்பு பெரிதா இருக்காது, மழை தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. இப்பொழுது எங்கேயோ இருக்கிற புயல் இன்னும் வடசென்னையில தூறலை கொடுத்துட்டு இருக்கு.
இன்னும் பழவேற்காட்டுல லேசான மழை பொழிவை கொடுத்துட்டே இருக்கு. இரவு ஒரு 8-9 மணிக்குள்ள இந்த வட சென்னை மழையின் ஓய்ந்துரும். அதே போல திருவள்ளூர் மழை அதாவது பழவேற்காடும் ஓய்ந்துரும். அதுக்கப்புறம் இப்ப மழை எங்க அதிகரிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மசூலிப்பட்டினத்திற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய ரேப்பள்ளியில மழை பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ 1 மணி நேரத்திலேயே 20 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சிருச்சு. ரேப்பள்ளிங்கிறது மசூலிப்பட்டினத்திற்கும் இன்னும் தெற்கே கிருஷ்ணா கடல்ல கலக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கொட்டிட்டு இருக்கு. அங்க மட்டும் இல்ல, இது உச்சபட்ச மழைங்கிற தகவல். அங்க இதற்கு வடக்கே இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம், பெரிய மாநகரமா விஜயவாடா, அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய குண்டூர், அமராவதி, இன்னும் பாத்தீங்கன்னா நர்சராப்பேட்டை, தெற்குப்புறம் இருக்கக்கூடிய தெனாலி, அப்புறம் அந்த மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நகரம் ஏலூர், குடிவாடா, ஆக்கிவீடு, கைக்கலூர் போன்ற பகுதி, ராஜமுந்திரி, பீமவரம், பாலக்கோல், இந்த பகுதியெல்லாம் கடுமையான வெள்ள பாதிப்புக்கு ஏற்படுத்தும். அது இல்லாம இது உடனடியா மழை நிக்காது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்மையும் அப்படி நினைச்சு பாருங்க. அப்படியே நேற்றைக்கு ஒரு சாதாரண மழை தொடங்கியது, எவ்வளவு மழை பொழிந்திருக்கு, 12 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இங்கே இந்த ஒரு நாள் டோட்டலே. அங்கே கரை கடக்க வரும்பொழுது விடிய கடக்கும் என்பதனால காற்று குவிதல் எல்லாமே கரை கடக்கக்கூடிய இடத்திற்கு மேற்கு புறம் தான் அதிகமான மழை இருக்கும். ஏன்னா புயல் கரையேற்றக்கூடிய நீராவியை குளிர்விக்கும் காற்று மேற்கு பகுதியில தான் இருக்கு. அதனால நெல்லூர்ல இருந்தே மழை தான். நெல்லூரே இனிமேல் கிடைக்கக்கூடிய மழையே 20 சென்டிமீட்டர் கிடைச்சிடும். அதுக்கு வடக்க ஓங்கோலே 30 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதுக்கு வடக்க போனீங்கன்னா 50, 40, 30 பல இடங்கள்ல 25 சென்டிமீட்டருக்கு மேல பல இடங்கள் கிடைக்க போகுது. இது அதிகமா பாதிக்கப்படக்கூடியது கிருஷ்ணா மாவட்டமும் மேற்கு கோதாவரி மாவட்டம். அது தலைநகர் ஏலூர். இந்த ஏலூர் மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்தோட தலைநகரம் மசூலிப்பட்டினம். அதுல இருக்கக்கூடிய மாபெரும் நகரம் தான் மிகப்பெரிய ரயில்வே ஜங்ஷன் கொண்டது விஜயவாடா. இந்த ரெண்டு நகரத்துக்கும் பெரும் பாதிப்பு இருக்கு மழை வெள்ளத்தால. பெரும்பாலும் அங்க பாத்தீங்கன்னா விவசாயம், நல்ல நெல் விவசாயம் தான் அதிகமா இருக்கும். நம்ம ஆந்திராவில் பெருமா இந்த இடத்துலதான் விவசாயம் அதிகம். அது இல்லாம அக்வாகல்ச்சர், இறால் பண்ணைகள் எல்லாம் நிறைய இருக்கும். இதுல எல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும், உழைப்புகள்லாம் ஏற்படுத்தி இதுல ஏற்படுத்தும். பெரும்பாலும் இது வெள்ளப்பெருக்கு இங்க மட்டும் பெய்யாது இல்லை, அதுக்கு அடுத்து உள்ள போகுது. போற வழி எல்லாமே கிருஷ்ணாவோட பகுதி தான். அடுத்து எங்க போகுதுன்னா ராமகுண்டம் போகும், கம்மம், வரங்கல், நல்கொண்டா, இந்த பகுதியெல்லாம் போய் மழை பொழிவு கொடுக்கும். தெலுங்கானாவோட கிழக்கு பகுதி கரை கடந்ததும் புயலா கிடக்கும் செயலெடுந்து. அதுக்கப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அது தெலுங்கானாவோட கிழக்கு பகுதி வரைக்கும் போகும். அப்புறம் தெலுங்கானாவோட கிழக்கு பகுதியை விட்டு சத்தீஸ்கர் மாநிலத்தோட உள்ள பகுதி, அதாவது ராய்ப்பூர் பகுதிக்கு போகும்பொழுது ஒரு டிப்ரெஷனா தான் போகும். அதை தாண்டி பீகாருக்கு போகும்பொழுது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா போகும். பீகாரை தாண்டி மேற்கு வங்கத்துக்கு போகும்பொழுது அதில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகும். இப்படியே இமயமலையோட அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போய் ஏற்கனவே வெள்ள பாதிப்பு ஏற்படுத்த டார்ஜிலிங்குக்கும் மறுபடியும் வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் போது பீகாருக்கு, மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி, இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல அங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. அங்கிருந்து அடுத்தடுத்த தகவல்லாம் வரும். அந்த அளவிற்கு வெள்ள பாதிப்பு இருக்குதுல. காற்று பாதிப்பு இந்த காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய ஏனாம், அது புதுச்சேரி பகுதி ஏனாம் மற்றும் காக்கிநாடா, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அமலாபுரம், பீமவரம், இந்த பகுதி மட்டும்தான் காற்று பாதிப்பு. இதுக்கு மேற்கு பகுதி எல்லாமே மழை பாதிப்பா இருக்கும். ஓகே சார், இப்போ ஆந்திராவுடைய அப்டேட்டை என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா அடுத்த ஒரு நாள் 2 நாள் இப்போ மழை இல்லாமல் இருக்குமா சென்னையில், மற்ற தமிழ்நாடு ஃபுல்லும்? கண்டிப்பா. இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மழை 10 மணிக்கு நிறைவடைஞ்சுன்னு வச்சிங்களா, அவ்வளவுதான். நாளை காலை நீங்க சென்னைக்கு வெயில் பார்த்துடலாம். இப்போ கன்னியாகுமரியில இருந்து மதியமே விலகிடுச்சு மேகம்லாம், மதுரை வரைக்கும் விலகிடுச்சு. காலையிலேயே மதியமே விலகிடுச்சு. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இப்பவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பிரைட்டா இருக்கு, சூடாயிடுச்சு. இன்னும் நாளை காலை பொழுது விடியும் போது சென்னை வெயிலோட கண் கூசக்கூடிய, மேற்கை பார்த்து கிழக்கை பார்த்தா கண்ணை கூசும். அப்படி நாளைக்கு அந்த அளவுக்கு ஒரு வெயில் இருக்கும் நாளையில இருந்து. ஆகவே நாளை என்ன ஆக போகுதுன்னா பகல்ல அதிகமான வெயில் இருக்கும். இந்த வெயில் என்னன்னா, மேற்கிலிருந்து வரக்கூடிய இந்த காற்று தமிழ்நாடு வழியா தான் வங்கக்கடலுக்கு போகும். அது தெலுங்கானாவோட கம்மம், ராமகுண்டம் பகுதியில் இருந்தாலும் காற்று பாலக்காடு கணவாய் வழியாகவும் போகும், கன்னியாகுமரி வழியா தமிழ்நாட்டின் ஊடாகவும் வடக்கு நோக்கி போகும், ராமநாதபுரத்துல நுழைஞ்சும் போகும், வேதாரண்யம் பகுதியில் நுழைஞ்சு அதிராமப்பட்டினம் வழியாகவும் வடக்கு நோக்கி போகும் பொழுது இந்த காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மை மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த ஆவி மேலெழுந்து வெயில்னால நாளையில மாலை இரவுல இடிமழை பொழிவு நாளை இருக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்துல கொஞ்சம் பரவலா, டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம், வேதாரண்யம் உட்பட, மன்னார்குடி உட்பட நாளை, அதாவது 29ஆம் தேதி புதன்கிழமை மாலை
ஆங்காங்கே இடிமழை பிடிப்பு வெப்ப சலனம் காரணமாக கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ. அப்புறம் இந்த நிகழ்வு போயிட்டுனா அப்புறம் இந்த காற்று ஈர்ப்பும் இருக்காது, எந்த சிஸ்டமும் இருக்காது. சிஸ்டம் இல்லைன்னா அது கடல்ல அங்கங்க அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். காத்தெல்லாம் எங்கேயும் போகாது, அப்படியே இருக்கும். சூடு மட்டும்தான், இனிமே அதிகமான வெயில் மட்டும்தான். வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் வெயில் அதிகமா இருக்கும். இந்த வெயிலால என்ன ஆக போகுதுன்னா, இங்க காற்று சுழற்சி உருவாக போகுது. காற்று சுழற்சி தரையில வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது, கீழடுக்கு சுழற்சி. அது 4ஆம் தேதி மாலை இரவிலிருந்து முதல்ல வடமேற்கிலிருந்து காத்து வரும். எங்க இருந்துன்னா கர்நாடகாவிலிருந்து, ஆந்திர பகுதியிலிருந்து, தமிழ்நாட்டு காத்து வந்து வெப்பத்தால் லேசான காற்றை குளிர்விக்கக்கூடிய கடல் காத்து கிழக்கிருந்து வந்து ஆந்திர கர்நாடக எல்லையோரத்துல மழை பொழிவை கொடுக்க போகுது 4ஆம் தேதி 5ஆம் தேதியில இருந்து. இதான் மழை அங்கதான் தொடக்கம். ஓகே சார், இப்போ நீங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி சொல்றீங்க. இப்போ நீங்க டெல்டால இப்போ நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல சாயந்தரத்துக்கு மேல மழை பொழிவு அதிக சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மற்ற பகுதிகள் எப்படி தமிழ்நாட்டில் இப்போ மதுரையோ அல்லது அதை சுற்றியுள்ள பகுதி தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த மாதிரி பகுதிகளில், அந்த பக்கம் நம்ம கொங்கு வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த சைடு, அந்த பல்லடம், பொள்ளாச்சி அந்த சைட்லாம் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ இந்த புயல் கரை கடந்து கொண்டிருக்கிற கரையை நெருங்கி கொண்டிருக்கிற காரணத்தினால இன்னும் பாலக்காடு கணவாயில மேற்கிலிருந்து காற்று வருது. கோயம்புத்தூர் வழியாகவும், தென்காசி வழியாகவும், கன்னியாகுமரி வழியாகவும், கேரளா வழியா வருது. இதனால லேசான மழை கேரளாவில் கொடுக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில கொடுக்குது. நேற்று பெய்த அந்த மழை வந்து கணவாய் பகுதிகளில் ஓய்ந்து விட்டது. ஆகவே இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த காற்றோட வேகம் குறைஞ்சிரும், ட்ரை ஆயிடும். நாளைக்கு மேற்கிலிருந்து வரும் காற்று, அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் வெப்பத்தால லேசாகி கடலோரம் வரும் பொழுது கிழக்கு காற்று ராமநாதபுரத்தில் உள்ள நுழையும், புதுக்கோட்டையில் நுழையும், வேதாரண்யத்தில் நுழைஞ்சு உள்ள போய் இதை எதிர்த்து இடிமழை ஏற்படுத்துமே தவிர மேற்கே மழை இருக்காது. மேற்கே உள்ள ஈரம் கடலோரம் வந்துடும். அதே போல கர்நாடக எல்லையோரமா பிற இந்த மாவட்டத்தில் இருக்காது. ஆனா இருக்க வாய்ப்பு இருக்கு. எங்கன்னா மலைகள் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மரங்களால் மலைகள்ல மழை இருக்கும். ஆங்காங்கே கல்வராயன் மலை ஒரு சில இடங்கள்ல தான், பரவலா கிடையாது. கல்வராயன் மலையில இருக்கலாம், ஏலகிரி மலையில கொஞ்சம் மழை இருக்கலாம். அதே போல நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதிகள் இருக்கலாம், மதுரை மாவட்டத்தில் கொடைக்கானல் மலையில கொஞ்சம் இருக்கலாம். நாளைக்கு தான் அது, நாளைக்கு மட்டும்தான் அது. இந்த காற்றோட போக்கு நிச்சயமா தடைபட்டு போயிட்டுனா எங்கேயுமே போகலன்னா அப்படியே அது அங்கங்க இருக்கும், ஒரு பெருசா இருக்காது. அடுத்த சிஸ்டம் உருவாகி காத்தை கடலுக்கு தரைக்குள்ள கொண்டு வந்தாதான் அப்படின்னா மழை வரும். அது வரைக்கும் கிழக்குல இருந்து கிழக்கு காற்று கூட வராது. ஏன்னா அங்க ஒரு தென்சீன கடல அங்க ஒரு புயல் இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல ஒரு புயல் இருக்கு, அது தடுத்து வச்சிருக்கு. கிழக்கு காற்று கூட வராது இப்போ. அதனால கிழக்கு காற்று மழை கிடையாது. அடுத்தது 5ஆம் தேதிக்கு மேல காற்று வெப்பச்சலன மழை, அதுக்கப்புறம் காற்று சுழற்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். ஓகே சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி ரொம்ப சுருக்கமா. அடுத்த இப்போ 3 நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம 28ஆம் தேதி பேச போறோம். 29, 30, 31 அக்டோபர் மாசம் இந்த 3 நாள் தமிழ்நாடு முழுவதும் எப்படி இருக்க போகுது? இப்ப சொன்னதுதான், அதாவது சென்னைக்கு மட்டும் பெய்து கொண்டிருக்கிற மழை விலகிடும், அவ்வளவுதான். ரைட்டு. பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மழை விலகிடும், அவ்வளவுதான். நாளை பகல்ல எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுவதும் பிரைட்டா இருக்கும், மேகமே இருக்காது, தெளிவா இருக்கும், நல்ல வெயில். எல்லா லீவ் கிடையாது, ஸ்கூல் பசங்களுக்குலாம் லீவ் கிடையாது. அப்போ லீவ் இப்ப எதிர்பார்க்க முடியாது. லீவ் எல்லாம் நம்ம வந்து நவம்பர் 10 தேதி வாக்குல தான் ஒரு 8 தேதிக்கு மேலதான் ஒரு லீவ் எல்லாம். லீவ் விடுற மழை இல்ல. வரக்கூடிய 4ஆம் தேதி மழையும் மாலை இரவு மழை தான். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மழை. நாளைக்கு பெய்ய போற கடந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு அப்புறம் மழை தான் மழை. நாளைக்கு சாயந்தரமா. இனிமேல் லீவ் நீங்க வேற இப்பயே சொல்லிட்டீங்க, பசங்க எல்லாம் கோச்சுக்கு போறாங்க பாருங்க. அப்படி கிடையாது. நான் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் நலனுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்தபடியா இந்த நாளைக்கு வெப்பச்சலன மழை இந்த டெல்டா, அந்த மதுரைக்கு கிழக்கே, ராமநாதபுரத்துக்கு வடக்கே, அரியலூருக்கு தெற்கே, இந்த இடத்துல மட்டும்தான் நாளைக்கு. இது திருச்சி மாவட்டத்திலேருந்து எடுத்துக்கலாம். இங்க இடத்துல மட்டும் தான். பாக்கி எங்க இடத்துல மலைகள்ல எங்காவது இருக்கலாம் தவிர அடுத்த மழை வந்து ஒரு சில இடங்கள்ல மலைகள்ல இருக்கலாம் தவிர மழைக்குள்ள எங்கேயுமே இருக்காது, பெருசா இருக்காது. வெயில் தான் இனிமே பிரைட்டா இருக்கும். ஓகே சார், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. Taste the Daily. Taste the Daily.